அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கோமதி அம்மனுக்கு பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் ஆடி மாதத்தில் காட்சி தந்த சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி மாதத்தில் சங்கரன் கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கர நாராயணர் கோவிலில் ஆடி மாதத்தில் மிக முக்கியத்துவமான ஒரு முக்கிய பண்டிகையாகவே கொண்டாடப்படுகிறது. இது கோமதி அம்மனின் தவத்தையும் சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் ஒரே சக்தியின் வடிவங்கள் என்பதை உணர்த்தும் புனித நிகழ்வை கொண்டாடும் விழாவாகும். இதன் ஆன்மீக வரலாறுகள் சிறப்புமிக்கவை. புராணங்களின்படி முப்பெருக்கு காலத்தில் சங்கன் மற்றும் பதுமன் என்ற இரு நாக அரசர்கள் வாழ்ந்தனர். சங்கன் பரம்பொருள் சிவபெருமானையும் பதுமன் திருமாலையும் முழு முதற் கடவுளாக வழிபட்டு வந்தார்கள். ஒரு முறை சிவபெருமானா பெரியவர், விஷ்ணு பெருமான் பெரியவரா என்ற விவாதம் இருவருக்குள் பெரிய சண்டையாகவே ஏற்பட்டது. இந்த போட்டியை தீர்க்க ஆதிசக்தியான கோமதியம்மன் சிவனும் விஷ்ணுவும் ஒரே சக்தியில் வெவ்வேறு வடிவங்கள் என்பதை உணர்த்த தவம் மேற்கொண்டார்கள். இந்த பிரச்சனையை தீர்க்க கோமதியம்மன் ஆடி மாதத்தில் உத்திராட நட்சத்திரத்தன்று ஒரே காலில் நின்று கடும் தவம் புரிந்தார்கள். அவரது தவத்தின் பயனாக பரம்பொருள் சிவபெருமான் மற்றும் பெருமாள் ஒருங்கிணைந்து சங்கர நாராயணர் வடிவில் காட்சியளித்தனர். இந்த அற்புதமான தரிசனத்தை நினைவு கூறும் வகையில் ஆடி மாதம் விழா சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த நிகழ்வு ஆரியும் விஷ்ணுவும் சிவன் என்ற ஒரே சக்தியின் வெளிப்பாடு என்பதை கண்டிப்பாக உணர்த்துகிறது. இதை ஆடி தபசு விழாவாகவும் கொண்டாடுகிறார்கள் இந்த மாதத்தில். இது பக்தர்களுக்கு ஒற்றுமையும் ஆன்மீக உணர்வையும் வலியுறுத்துகிறது. அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர்கள் வாயில் மண்ணு என்ற பழமொழி சிறப்பு மிக்கதாக விளங்கும். இந்த விழாவையொட்டி கோமதி அம்மன் தனது தவத்தின் மூலமாக பரம்பொருள் சிவபெருமானும் விஷ்ணுவும் பேதமின்றி ஒருங்கிணைந்து இருப்பதை உலகிற்கு உணர்த்தினார்கள் இந்த தவத்தினால். இதனால் இந்த மாதத்தில் ஐக்கியத்தையும் ஆன்மீக உணர்வையும் உணர்த்துகிறது. ஆடி மாதத்தில் அன்று கோமதி அம்மனையும் சங்கர நாராயணரையும் வழிபட்டால் திருமண வரம், சர்ப்பதோஷ நிவர்த்தி, வாழ்வில் தடைகள் நீக்குதல், முன்னேற்றம் மற்றும் மங்களகரமான வாழ்க்கை கிடைக்கும் என்பது பக்தர்களின் முழு முதல் நம்பிக்கையாகும். அதுவாகத்தான் வளர்பிறை சதுர்த்தி என்று கொடியேற்றத்துடன் விழா தொடங்குகிறது. உத்திராட நட்சத்திரத்தன்று கோமதி அண்ணன் தமசு மண்டபத்தில் தவகோலத்தில் இருந்தெழினார். அன்று மாலை சங்கர நாராயணர் திருக்காட்சி நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் சங்கரின் சன்னதியும் கோவிலையும் 108, 501 அல்லது 1001 முறை சுற்றி வழிபடுவது இந்த மாதத்தில் மிக சிறப்பு மிக்கது. கோமதி அம்மன் தவத்தை பகிர்ந்து கொள்ளும் ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்துகிறது. ஆடி மாத இறுதி நாட்கள். பெயர் கோமதி அம்மன் பூச நட்சத்திரத்தில் தவத்தை தொடங்கி உத்திராட நட்சத்திரத்தில் சங்கர நாராயணர் காட்சி தந்ததால் வந்தது. இந்த நேரத்தில் சந்திரன் உத்திர ஆஜாட பகுதியில் சஞ்சரிக்க அபிஜித் நட்சத்திரம் தென்காசிய வானில் தென்படுகிறது. இது முக்கியத்துவமாகவே இருக்கிறது. சிவபெருமான் அவர்கள் மற்றும் விஷ்ணு பெருமான் அவர்கள் மிக முக்கியத்துவமாக பார்த்த இந்த நாட்களில் நமது கோமதி அம்மனுக்கு காட்சி தன்று ஆரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை இந்த மாதத்தில் உணர்த்துகிறார்கள். சிவனே பெருமாள், பெருமாளே சிவன் என்ற தத்துவம் அனைத்து உலகிற்கும் புரியும்படி எடுத்துரைத்த மாதம்தான் இந்த ஆடி மாதமாகும். முக்கியமாக ஹரியும் ஹரனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்த இருவரையும் வேண்டி அன்னை பார்வதி தேவி தவம் இருந்த தலம்தான் சங்கரன் கோவில். இந்த கோவில் கோமதி அம்மனாக அன்னை வீற்றிருக்கிறார்கள். பரம்பொருள் பெருமாளும் சிவபெருமானும் இணைந்து சங்கர நாராயணராக ஒரே ரூபமாக காட்சி தர வேண்டி கோமதி அம்மன் தவத்தில் இருந்தார்கள். ஆடி மாத பௌர்ணமி திதி உத்திராட நட்சத்திரத்தின் அன்னை கோமதிக்கு சங்கர நாராயண தரிசனம் கிட்டியது. இதனை உணர்த்தும் விதமாக இங்கே ஆடி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இந்த விழா அன்னை கோமதிக்கு தங்க கொடிமரத்தில் குடியேற்றத்துடன் செய்யப்பட்டு 10 நாட்கள் காலையிலும் மாலையிலும் இரவிலும் அன்னை வீதி உலா வருகிறார்கள். இந்த விழாவை கொண்டாட 11ஆம் நாள் சங்கர நாராயண் கோலத்தில் இறைவன் அருள் பாலிக்கிறார். இது அன்னையின் சம்ஹாராமம் விழுந்த தலம். அன்னை இங்கே மகாயோகினியாக தபஸ்திரூபியாக அருள் பாலிக்கிறார். அம்மன் சன்னதி முன்பு அஞ்ஞான சக்கரம் பதிக்கப்பட்டுள்ளது. மனநிலை சரியில்லாதவர்கள், துர்சக்தியால் பிடிக்கப்பட்டவர்கள் இந்த சக்தியின் மேல் அமர்ந்து குணம் அடைகிறார்கள். இங்கு வழங்கப்படும் கோமதி அம்மனின் புற்றுமண் பிரசாதத்தை உண்டால்
வயிற்று வலி மற்றும் உடல் வியாதிகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கோமதி அம்மனை போற்றும் வகையில் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் இந்த மாதத்தில் அவருக்கு காட்சி தந்ததால் சிவபெருமானும் இந்த மாதத்தில் சிவப்புக்குரிய வரன்களை அருளி அம்மனுக்கு மகிழ்ச்சி அடைத்து கொடுக்கிறார். சங்கர நாராயணர் சுவாமி கோவில்கள் தனி கம்ப கொடிமரம், நந்தி தேவர், தனி பலிபீடத்துடன் கோமதி அம்மன் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. சுவாமிக்கு நடக்கும் அத்தனை பூஜை உபகரணங்களும் அம்மனுக்கும் நடக்கின்றன. பள்ளி எழுச்சி பூஜை முடிந்த பின் பெரிய தீபாரணை அம்மனுக்கு முதலில் நடத்தப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நாட்களில், ஆடி மாத நாட்களில் பரம்பொருள் சிவபெருமானும் அரியும் அரணும் ஒன்றே என்ற தத்துவத்தை சிவனும் அரணும் ஒன்றாக சேர்ந்து நிகழ்த்திய அற்புதமான இந்த நிகழ்வை கொண்டாட இந்த ஆடி மாதத்தில் மிக முக்கியத்துவமான நிகழ்வாகும். இந்த மாதத்தில் தான் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் கோமதி அம்மனுக்கு காட்சி தந்ததாக புராண வரலாறுகள் கூறுகிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக சிவபெருமானையும் பார்வதி தேவியும் விஷ்ணு பெருமானையும் மகாலட்சுமி தேவி அனைவரையும் ஒன்று சேர்ந்து வழிபட வேண்டும். அவ்வாறு தான் நீங்கள் வழிபட்டு அவர்களுடைய ஆசி பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.